எல்லாரும் செய்யற லெமன் ரைஸ் தாங்க. ஆனா ஒரு 3 பொருள் இடிச்சு சேர்த்து நான் பண்ணிருக்கேன். லெமன் ரைஸ் இன்னும் கூடுதல் சுவையோட இருக்குங்க. நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசி குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேங்க. நான் குக்கர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கலந்து மட்டும் விட்டுட்டேன். இப்படியே ஆறிடும். வேணும்னா நீங்க தட்டுல போட்டு கூட ஆற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியா வெட்டி இருக்கேன். நிறைய பேர் லெமன் ரைஸ்க்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனா நான் சேர்த்து பண்ணுவேன். நீங்க சேர்த்து பண்ணி பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு மிக்சி ஜார்ல 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தா கூட சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்சியில பொடிச்சு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு கடாயில அரை குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துட்டு லைட்டா பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். நீங்க முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். பருப்பெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவைப்பட்ட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட சேர்த்திக்கோங்க. வெங்காயத்துக்கு அளவா நல்லா சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, அதை இதோட சேர்த்திக்கணும். தண்ணி ஊத்தாம தான் நம்ம அரைச்செடுக்கணும். சோ இதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துடணும். இது ரொம்ப நேரம் வதக்க கூடாது. இப்ப ரைஸ் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாதி எடுத்து வச்சதுல பாதி சேர்த்திக்கோங்க. அப்புறம் மீதியும் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன், ஒரு பெரிய லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஃபுல்லாவே நான் யூஸ் பண்ணிக்க போறேன். சின்ன லெமனா இருந்ததுன்னா 1.5 லெமன் தேவைப்படும். உள்ள இருக்கிற கொட்டையை நம்ம அப்படியே கத்திலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் இப்படியே புழிஞ்சு விட்டு, வெங்காயம் சேர்த்து வதக்குறதுனால எண்ணெயிலேயே நீங்க லெமன் புழிஞ்சிங்க அப்படின்னா வெங்காயம் இந்த லெமன் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வெங்காயம் ரொம்ப புளிப்பாயிரும். வெங்காயம் சேர்க்கலன்னா எண்ணெயிலேயே நீங்க லெமன் கலந்துக்கலாம். இது வெங்காயம் சேர்த்ததுனால ரைஸோட நான் லெமன் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் நல்லா சூடானதுமே ஆஃப் பண்ணிருங்க. கடைசியில கொத்தமல்லி தலை இருந்தா கூட தூவிட்டு இறக்கிருங்க.